ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஷோல்டரில் நெறைய பேருக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ, அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்லிக் குடுக்க வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, உடம்பு அகலம் நார்மலா ஒருத்தவங்களுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 36 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க பெரியவங்களா இருக்கிறதுனால நான் ஒரு 4 இன்ச் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 40 இன்ச்சஸ் வரும். ஸோ, இதுதான் அவங்களுடைய உடம்பு அகலம். இந்த 40 இன்ச்சஸை வச்சு நம்ம எப்படி ஷோல்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ம் ஹோல் உயரத்துக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ, அதே ஃபார்முலா தான் ஒரு சின்ன சேஞ்சஸோட இதில அப்ளை பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 40 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு வகுத்தல் 8 அதில் பண்ண மாதிரி வகுத்தல் 8 நம்ம ஆர்ம் ஹோல் உயரத்துக்கு +2 பண்ணியிருப்போம். இங்கே +1 பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். ஸோ 6 இன்ச்சஸ் தான் உங்களுக்கு இந்த அளவுக்குடைய ஷோல்டர். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் மூலியமாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபோல்டரில் உள்ள கிளாத் மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் 6 இன்ச்னா நான் இப்போ போட்டிருக்க மாதிரி தான் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் சிஸ்டர் அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். உங்களுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு அதை மைனஸ் பண்ணி அதை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு டோட்டலாக நீங்கள் 4 இன்ச்சஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு ஷோல்டர் உட்காந்துருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இனிமேல் ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள்.